இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நைரா அப்படிங்கற ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸ்ல வந்து எப்படி நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்றது, இதுல எவ்வளவு லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க, எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வந்து பிடிக்கறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல் இருந்ததுனா இந்த ஒரு லோன் ஆப்ல நம்மளால லோன் வாங்க முடியும். இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் வந்து லோன் வந்து கிடைச்சது அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ஆப் வந்து பாத்தீங்க அப்படினா RBI ரெஜிஸ்டர்ல வர்க் ஆகக்கூடிய NPFC ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஆப்ஸை பொறுத்தவரையிலும் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படினா 5000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படினா 1 lakh வரைக்கும் நீங்க இதல வந்து பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா per இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 32% வரைக்கும் இன்ட்ரஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ப்ராசசிங் ஃபீ அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா மினிமம் 2% ல இருந்து அதிகபட்சம் 7% வரைக்கும் உங்களுக்கு ப்ராசசிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இதுல வந்து இப்போ எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது அப்படினு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கீழ கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு அப்ராக்ஸிமேட் தான். இந்த அமௌண்ட் நீங்க செலக்ட் பண்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இல்ல. சோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இதை விட அதிகமான அமௌண்ட்டும் கிடைக்கலாம். இல்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ரிஜெக்டடும் ஆகலாம். உங்களுக்கு வந்துட்டு சிபில் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கம்மியான அமௌண்ட்டும் அப்ரூவ் ஆகலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா மினிமம் 3 மந்த்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் கொடுக்குறாங்க. இதுல வந்து லோன் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 5000 ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இதுல நம்ம லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கவும் முடியும். சோ இப்போ வந்து நீங்க இதுல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த EMI டைமிங்கை சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டைப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை அகைன்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து லோன் எடுக்கணும் அப்படினா கண்டிப்பா உங்களோட பேங்க் ஸ்டேட்மென்ட் வந்து அப்லோட் பண்ணனும். அப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படினா மட்டும் தான் உங்களோட பேங்க் ஸ்டேட்மென்ட்டை செக் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ண கம்பெனில இருந்து உங்களுக்கு salary வருதா இல்லையா அதை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க என்டர் பண்ண மாதிரி அமௌண்ட் salary வருது அப்படினா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டே வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அதிகபட்சமா 1 lakh வந்து லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ வந்து மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அப்லோட் பேங்க் ஸ்டேட்மென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து salary வந்து எந்த பேங்க்ல வந்து கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட அக்கவுண்ட் நம்பர், IFSC கோட், அதுக்கு அப்புறம் மந்த்லி எவ்வளவு salary வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கறதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனி நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெட் பேங்கிங் இருந்ததுன்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மென்ட் தான் அப்லோட் பண்ணனும், நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க விரும்பல அப்படினாலும் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நான் இதுல நோ தான் கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து வரும். நீங்க என்டர் பண்ண அந்த பேங்க் அக்கவுண்ட்ல தான் உங்களுக்கு salary வந்து கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க ஆல்ரெடி இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களோட பேங்க் ஸ்டேட்மென்ட்டை ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணுவாங்க. பட் இது உங்களுக்கு சேஃபா படல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பேங்க் ஸ்டேட்மென்ட் PDF அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேங்க் ஸ்டேட்மென்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மென்ட் தான் அப்லோட் பண்ண போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட பேங்க் வந்து செலக்ட் பண்ணனும். உங்களுக்கு எந்த பேங்க்ல வந்து salary கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னு என்டர் பண்ணீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் நான் வந்து செலக்ட் பண்ண போறேன். சோ இதுல வந்து பேங்க் இல்லாத பேங்க் வந்து இதுல டைப் பண்ணீங்க உங்களுக்கு வந்து வரும். சோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து பேங்க் ஸ்டேட்மென்ட்டை வந்து அப்லோட் பண்ண போறீங்களா, அது எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணனும் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து 5 ஜனவரி 2024 ல இருந்து 4 மார்ச் 2024 வரைக்கும் நான் வந்து 4 மார்ச் 2024 தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4 மார்ச் வரைக்கும் காமிக்குது. நீங்க வந்து என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அன்னைக்கு டேட் வரைக்கும் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. சோ இத வந்து நீங்க ஒரே ஸ்டேட்மென்ட்டா டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்ல மந்த் வைஸ் மந்தா நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி அப்படி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் PDF அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவே இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரே ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அட்டாச் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அடுத்த மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணணும். ஒரே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு டைம் இது மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கேட்கும். இதில் வந்து எஸ் அப்லோடட், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் எஸ் அப்லோடட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது, நான் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் வந்து தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 1 lakh வந்து மேக்ஸிமம் என்டர் பண்ணாதீங்க. ஒரு 50,000 70,000 அந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 15,000 ரூபாய் தான் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 15,000 வந்து கம்மி ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே காட் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கம்ப்ளீட் யுவர் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆதார் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதே நம்பரை கீழே மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு டிக்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ OTP வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான OTP வந்து வெரிஃபை ஆகி நமக்கான KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ரீடைரக்ட் ஆகும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லோன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட், நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து டிஸ்பர்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அதிகபட்ச லோன் அமௌண்ட் வந்து 15,000 ரூபாய். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்துட்டு 3% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்செப்ட் லிமிட் சூஸ் த லோன் அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம வந்து லோன் எடுக்க முடியும். நமக்கு 15,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்தாலும் அதில் ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கழிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 14,500 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து லோனை வந்து வேரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய் அமௌண்ட்டும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் அமௌண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 10,000 செலக்ட் பண்ணி உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரீபேமெண்ட் டைமிங் வந்து 6 மந்த் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கெட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10,000 லோன் தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு 500 ரூபாய் நாங்கள் தரோம், அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க லோனா அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு 10,000 ரூபாய் போதும் அப்படின்னா இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ 10,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு லோனாக வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ரூபாய் ஆட் ஆகும். இதனால் உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாலும் பரவாயில்ல, 10,500 இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதை நோ கொடுத்துக்கோங்க. இப்போ நோ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு போயிருங்க. இப்போ 10,000 ரூபாய் மட்டும் தான் செலக்டட் ஆயிருக்கு. இது அதே மாதிரி ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிவ்யூ லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டுக்கான ஃபீ டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் லோன் எடுக்கலாம். இல்லைனா இதை விட்டு ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடலாம். இப்போ நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 2 to 7%
பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் 800 ரூபா பிடிக்கிறாங்க, ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு 144 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9056 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நம்மளுக்கான மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1846 ரூபா வந்து வருது. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ஏப்ரல். நான் வந்துட்டு மார்ச் மாதத்தில் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால 5th ஏப்ரலில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து ஓகே தான், இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகே தான் அப்படின்னா கீழே ஒரு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபிலை வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இருக்குதுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபிலை வந்து செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் செக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியில் தான் நம்மளோட சிபிலை செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியாச்சு. இப்போ ஆக்செப்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சு, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ என்னோட சிபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 787 தான் வந்து இருக்குது. மினிமம் நீங்கள் எந்த ஒரு லோன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து 750க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னோட அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,63,926 ரூபாய் எனக்கு லோன் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இது எந்த லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவியில் நம்ம ஆல்ரெடி 3 லட்ச ரூபாய் லோன் எடுத்திருந்தோம். அதில் இன்னும் 2,63,926 ரூபாய் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் லோன் வந்து 15 காமிக்குது. அப்படி இருந்தும் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து ஃபில் அடிஷனல் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷனல் டீட்டெயிலில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட மதர் நேம், அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் நேமை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சங்ஷன் லெட்டரில் வந்து சைன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சங்ஷன் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சங்ஷன் லெட்டர் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் எவ்வளோ லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சங்ஷன் லெட்டரை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்மில் அதே மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சைன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே நம்மளுக்கான ஆட்டோ பேமெண்ட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணலை. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த ஏடிஎம் கார்டை வச்சு உங்களுக்கான ஆட்டோ செட்டப்பை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் இதை எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் எந்த டேட்டில் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா April 5th வந்து ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 4th டேட்லேயே வந்து நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்து அவங்க பேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்களோ அதை விட எக்ஸீடாக ஒரு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெபிட்டட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி எதுவுமே வந்து வராது. கரெக்டாக ஆன் டைமில் ரீபேமெண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அடுத்தடுத்து லோன் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைரா அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸில் வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது. இதில் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.